கண்மணியோட கல்யாணம் கோலாகலமான ஏற்பாடுகளோடு நடந்துட்டுருக்கு. அப்படியே 3 ஹீரோயினும் அண்ணன், மாதிரை, கையல்ன்ட்டு அப்படியே டான்ஸ் ஆடி சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாவது கண்மணிக்கு இவங்கெல்லாம் வாக்கு குத்துடுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க மாமா பையன் கூட தினேஷோட தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசணுன்னா முக்கியமான ஆள்கிட்ட சொன்னால் தான் அவர் ஏற்றுப்பாருன்றதை புரிஞ்சுக்கிறாங்க அண்ணன், மாதிரை, கையல் எல்லாம். அதனால் சண்முகம், அதாவது கார்த்திக்கோட அப்பா கிட்டே பேசுகிறாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி கண்மணி வேற ஒருத்தரை லவ் பண்ணுறாரு, வேறு யாரும் இல்லை, அவங்க தாய் மாமனோட பையனான தினேஷை தான், அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சண்முகம் ரொம்ப யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன்ற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறாரு. என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி பேசணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்மணியோட அப்பா திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி விழுந்துட்டுறாரு, ரத்த வண்டி மாதிரி எடுக்கிறாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அப்போ கார்த்திக்கோட அம்மா என்ன சொல்லிடுறாங்க, இந்த கையல் கொடுத்த ஸ்வீட்டை தான் அவர் கடைசியாக சாப்பிட்டாரு, இவர் தான் ஏதோ இது பண்ணிட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் கையலோட ஹஸ்பண்ட் அப்புறமா கூட வந்தவங்க எல்லாரையும் இழுத்து வச்சுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, இதுலேருந்து எப்படி மீண்டு அவங்கள சரி பண்ணிட்டு கண்மணிக்கு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க கையில். அண்ணன் என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஆதிரையும் அண்ணம்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.